வணக்கம் வணக்கம். புத்தர் இணையவழி பயிற்சி மையத்திலிருந்து நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே புக் பேக் கொஷின்ஸ் அந்த சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. 10ஆம் வகுப்பு கணக்கில் அளவீடுகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இதை பார்க்க போகிறோம். அளவீடுகள் டாப்பிக்கில் ஏன் நம்ம 9th ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோம், 10th கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின் கேட்கறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுல இருந்தாலும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த புக் பேக்கை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். ஓகேவா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள போகலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் அந்த இது நான் சொல்லுவேன். நீங்க என்ன மீடியமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே கொஷின்ஸுக்கு போயிடலாம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் முக்கியமாக தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம இதை இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போட முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் 15 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ஆஃப் எ டயாமீட்டர் இஸ் 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இங்கிலீஷ்ல இப்போ அந்த கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப தமிழ்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு. சரி, ஒரு கூம்பு அப்படிங்கும் போது அதனுடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கிலீஷ்ல அது என்ன சொல்றாங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? இப்போ இந்த வளைபரப்பு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கான ஃபார்முலா என்னது? CSE = πRL. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதுல நமக்கு R தெரியும். ஓகேவா? டயாமீட்டர்ல பாதி 6 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது விட்டத்துல பாதி ஆரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயரம் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க எல் கொடுக்கல, அதாவது ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பாருங்க. ஸோ இதை நான் தனியா எடுத்து எழுதுறேன். ஓகேவா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தனியா நான் எடுத்து எழுதுறேன். ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச் 15. ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா D/2. ஓகேவா? டிங்கிறது இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 16/2 அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதனுடைய வேல்யூல எல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எல் L² = H² + R². இதுதான் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு எல் தேவை அப்படிங்கும் போது L = √H² + R² அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ √H² 15². ஓகேவா? 15² பிளஸ் R² வேல்யூ 8². ஓகேவா? ஸோ 15² என்ன பண்ணலாம்? 2 to 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 8² என்னது? 64. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 289. இது எடுத்துக்கூடனா 289 கிடைக்குது. அப்ப இது ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 17 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்ப எல்லோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 17 அப்படிங்கிறது எல்லோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா CSA கண்டுபிடிக்க போறோம். ஸோ CSA தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இங்க பார்த்துருக்கோம். ஓகேவா? பாருங்க, ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைவரப்பு. ஸோ வளைவரப்புக்கான ஃபார்முலா πRL. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ πRL-க்கு அந்த இதுக்கு பண்ண போறோம். ஸோ π × R-ஓட வேல்யூ இங்க என்னன்னா 8 × L-ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 17 கொடுத்துருக்காங்க. இந்த பையோட வேல்யூ ஆப்ஷன்ல இது ஆப்ஷன் ஓரியன்டான சம் அப்படிங்கறதால ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பையோட வேல்யூ அவங்க எவாலுவேட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் என்ன பண்ணிக்கணும்? இந்த பையோட வேல்யூ எவாலுவேட் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம்.
ஸோ அப்படியே வச்சுக்கிறதால நமக்கு வந்து இது 36 பை சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, நமக்கு அந்த யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அந்த யூனிட்ஸ் வந்து நம்ம அதுக்கு போட்டுக்க போறோம். சரி, இதுக்கு அடுத்து வந்து ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம், 6 அலகு ஆரமுடைய இரு சமபக்க அரைக்கோளங்களின் அடிப்பகுதியில் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if two solid hemisphere of the same base of radius r units are joined together along with the base, then the curved surface area of the new solid is. இப்போ வந்து என்னன்னா, ஏற்கனவே வந்து என்னன்னா ஒரு இரு சம அரைக்கோளங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க, அடிப்பக்கத்தை வந்து இணைக்கிறாங்க. ஸோ அடிப்பக்கத்தை இணைக்கும் போது நமக்கு வந்து ஒரு உருவம் கிடைக்கும். ஸோ அந்த உருவத்தினுடைய சாலிட் இது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ உருவத்தை இணைக்கும் போது நமக்கான இது வந்து ரெண்டுமே வந்து என்னவா இருக்கு, அரைக்கோளம் தான். ஸோ அப்ப அரைக்கோளத்துக்கு புறப்பரப்புக்கான ஃபார்முலா, ஓகேவா, ஒரு அரைக்குளம் இருக்கு, அதுக்கு புறப்பரப்புக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். சரி, அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு அரைக்குளத்துக்கான ஃபார்முலா வந்து 2πr². ஓகேவா, 2πr². இங்க ரெண்டு இதை ஒன்னா இணைக்கிறாங்க, அப்ப வந்து 2 அப்படின்னு போட்டு வேண்டியதான். ஸோ அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 4πr² அப்படிங்கிற ஒரு ஆன்சர். ஒரு சிம்பிளான இதுதான், ஒரு லாஜிக்கா நம்ம கிரியேட் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா, சரி, இதுக்கு அடுத்த ஒரு சம் பாருங்க. 5 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 13 சென்டிமீட்டர் சாய்வுடைய நேர்வட்ட கூம்பினுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இதுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து நான் படிக்கிறேன், அதை வந்து பாருங்க நீங்க. The height of a right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm will be அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. The height of the right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm will be. Okay, third questions. So third question அதான், the height of the right circular cylinder whose cone is radius 5 cm and slant height is 13 cm will be. Okay, இப்போ இது வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, சாய் உயரம் கொடுத்துட்டாங்க, ஓகேவா, ஆரம் கொடுத்துட்டாங்க, என்ன கேக்குறாங்க, உயரம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து எழுதிருக்கோம், L² = h² + r². இந்த இடத்துல அந்த ஃபார்முலா அப்படியே திருப்பி எழுத போறோம். ஓகேவா, ஸோ அவங்க கேட்கறது, அதாவது L² = h² + r². இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ நமக்கு தேவையானது h² தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ r² இந்த சைடு நான் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, h = √L² - r² அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ h = L² - r² அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். L-ஓட வேல்யூ 13, R-ஓட வேல்யூ வந்து 5. ஓகேவா, அப்போ 13² - 5². அப்போ 13² அப்படிங்கும் போது எவ்வளோ, 169 - 25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 144. ஒரு ரூட் இருக்கு, ஓகேவா, அந்த ரூட்டை வந்து நம்ம இந்த இடத்துல எதுலையுமே போடவே இல்லை. ஸோ அப்போ நம்ம ரூட் போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து என்ன வருது, 12 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. சொல்ல புரியுதுங்களா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். அதுக்கு அடுத்தது 5வது சம் பாருங்க. ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவின் விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. சரி, இப்போ வந்து இந்த இதுல அவங்க கொடுத்துருக்கிறதுபடி இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது radius of the base of the right circular cylinder is halved keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder is அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் படி நம்ம என்ன பண்றோம், ஒரு புதிய ஒரு ஸ்பேஸ்ல வந்து நான் வந்து இது பண்றேன். ஓகேவா, இங்க தமிழ்ல கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு உருளையின் உயரத்தில் மாற்றாமல், உருளையுடைய உயரம் வந்து மாறவே போறதில்ல, அதன் ஆரத்தை பாதியாக கொண்ட, அது ஆரம் மட்டும்தான் என்ன பண்றோம், பாதியா வந்து என்ன பண்றோம், குறைக்கிறோம். ஓகேவா, ஆனா ரெண்டுமே என்னது, உருளை தான். சரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உருளைக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கணும்.
உருளைக்கான கன அளவு. அப்போ வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர் என்ன ஃபார்முலா? ஸோ the volume of cylinder, the volume of cylinder. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா வந்து ஒரு சாதாரண ஃபார்முலா தான், என்னது? πr² h. ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இந்த இடத்துல வந்து ரெண்டு சிலிண்டர் வந்து உருவாக்க போறோம். ஒன்னு வந்து ஓல்டு, ஓகேவா, ஒரிஜினல் சிலிண்டர் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நியூ சிலிண்டர், ஓகேவா. ஸோ ஒரிஜினல் இதுக்கும் ரேஷியோ ஆஃப் நியூ சிலிண்டர், இதுக்கான ரேஷியோ அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நியூ சிலிண்டருடைய ஹைட் வந்து சேம் தான், ஓகேவா. ஸோ இதனால நான் வந்து ஒரிஜினல் சிலிண்டருக்கு வந்து என்ன பண்றேன், π × r1² × h1, இது வந்து என்னது? ஒரிஜினல் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் தி நியூ சிலிண்டர். ஸோ நியூ சிலிண்டருக்கான ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா, நியூ சிலிண்டர் அதுக்கு வந்து என்னது, π × கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதோட ஹெச் வந்து சேம் தான், ஆனா அதனுடைய ஹைட் இருக்கு இல்லையா, the radius of a new cylinder வந்து r/2 of the height is the same அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பையும் ஹச்சும் வந்து சேம் ஆயிடுது. சொல்றது புரியுதுங்களா? கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்ட ஒரு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து பாக்குறோம்னா, உயரம் வந்து இந்த இடத்துல வந்து மாறவே இல்லை, ஓகேவா. அப்ப ஹெச் வந்து இந்த இடத்துல ஹெச் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஆனா ஆரம் மட்டும் என்ன ஆகுது? பாதி ஆகுது, ஓகேவா. r1ல பாதி ஆகுது, ஓகேவா. சோ இதை வந்து நான் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு h2. அவங்க ஆரமும் இது என்னன்னா உயரம் மட்டும்தான் மாறுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. சாரி, உயரம் மட்டும் மாறாம சேமா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயரம் வந்து மாறவே இல்லை, ஆரம் மட்டும் தான் மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த உயரத்தையும் இந்த உயரம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அது மாதிரி கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, r1² விகிதம் என்ன கிடைக்குது, r²/4 அப்படின்னு கிடைக்குது. இத மாதிரி கிடைக்கும் போது நமக்கு r வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ r கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1 விகிதம் 1/4. ஸோ 4:1. இந்த 4:1 அப்படிங்கிறது என்ன, ஒரிஜினல் விசஸ் நியூ, ஓகேவா. ஒரிஜினல் விகிதம் நியூ, இதுக்கு வந்து என்ன கிடைக்குது ஆன்சர், நமக்கு 4:1 அப்படிங்கிற ஒரு விகிதம் கிடைக்குது. அவங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏனில் புதியதாக உருவாக்கப்பட்ட புதிய மற்றும் முந்தைய உருவங்களின் கன அளவு. அப்போ புதுசு அப்புறம் முந்தைய, அப்போ நமக்கு கிடைச்ச நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரிஜினல் விகிதம் நியூ, அவங்க கேட்கறது நியூ விகிதம் ஒரிஜினல். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஆன்சரை அதை அப்படியே மாத்திக்க வேண்டியதான். அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், 1:4 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருக்கோம் புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து போலாம். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இது இங்கிலீஷ்ல கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. The total surface area of a cylinder whose the radius is 1/3 of its height. ஓகேவா, ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ்ல 1/3 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பிளாங்கா ஒரு இதுல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாத்தையும் ஒரு இதுல எழுதுறோம் பாருங்க நீங்களே. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் நான் வந்து எழுதுறேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர், அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும், ஓகேவா. மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்போ TSA அப்படின்னு நான் வந்து இங்கிலீஷ்ல ஷார்ட்டா எடுத்துக்கிறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கான ஃபார்முலா வந்து 2πr, ஓகேவா. 2πr இன்ட்டு h+r அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஷார்ட்டான ஃபார்முலால இதான் வந்து முக்கியமான ஒரு ஃபார்முலா. இதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இதுல ஹைட்ல 1/3 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ r ஈக்குவல் டு, ஓகேவா, r ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஹைட்டு, ஓகேவா. r ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஹைட்டு. ஸோ இதெல்லாத்தையும் வந்து இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ r ஈக்குவல் டு 1/3 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இதுல பண்றேன் 2 இன்ட்டு π இன்ட்டு h/3 இன்ட்டு h + h/3
ஓகேவா? அப்போ இங்க ஹெச் இருக்கு, இது வெளில எடுத்து பண்ணலாம் இல்ல அப்படியே கூட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2π h/3. ஸோ இதை நான் எல்சிஎம் எடுக்கலாம், இங்க 1 இருக்கு, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், 4h + h, சாரி 3h + h 4h/3. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 2π, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு h இருக்கு, அப்போ 4 × h² divided by 3, that is equal to 8π h². இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, சோ அதனால இது 9 ஆயிடும். சோ அப்ப ஆன்சர் 8π h²/9. ஓகேவா? சோ இந்த ஆன்சர் எதுல இருக்கு பாருங்க. சோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏவிலேயே இருக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஏ. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவிலேயே இருக்கு. சோ ஆன்சர் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ அடுத்து வந்து 6வது சம் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்கிற எல்லா சம்மும் ஒரே வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க வேணாம். ஸோ 2 வீடியோவை பிரிச்சு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ 6வது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓர் உள்ளியற்ற உருளையின் வெளிப்புறம் மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமம் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் உருவாக்க பயன்படும் பொருளின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து தமிழ்ல வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். இன் a hollow cylinder, a sum of external and internal radii is 14 cm and the width is 4 cm. If the height is 20 cm, then the volume of the material in the இது. சரி, இதுல என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், பையோட வேல்யூ வந்து அவங்க பையனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து அவங்க என்ன பண்ணல, எதுவுமே வந்து 22/7 3.14 அப்படின்லாம் அவங்க வந்து எடுக்கவே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? சரி, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடியே நம்ம வந்து போட போறோம். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எடுத்து எழுதிக்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் எழுதலாம். சரி பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ரேடியேஷனுடைய இது வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் ஆஃப் ஹோலோ சிலிண்டர், அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஒரு உள்ளீடற்ற உருளை, the volume of hollow cylinder, volume of hollow cylinder, the volume of hollow cylinder pi h into r² minus r². ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. இந்த r² plus r² நம்ம என்னன்னா a² minus b² அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், pi h into r plus r, r plus r into r minus r அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ அவங்க கொஸ்டின் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் அதனுடைய ரேடியினுடைய கூடுதல் வந்து 14 அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 14 அப்படிங்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு r plus r உடைய வேல்யூவை டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ r plus r உடைய வேல்யூ எவ்வளோ, 14. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்க, இதனுடைய வித்துனா ஆருக்கும் பிளஸ் ஆருக்கும் மைனஸ் ஆருக்கும் முடியான வித்தியாசம். அப்ப r மைனஸ் 6. ஓகேவா? அப்ப 6 மைனஸ் 6. ஸோ இதனுடைய இது வந்து எவ்வளவுனா 4 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் அப்படிங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைட் அப்படிங்கிற போது ஹச் வந்து எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹெச் வந்து 20 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, புக்கு பக்கத்திலே வச்சுட்டு பாத்துக்கணும். ஓகேவா? பாருங்க, ஹைட் வந்து எவ்வளோ 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப பாருங்க, அவங்க கொடுத்துருக்க எல்லா வேல்யூ வந்து அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். பையோட வேல்யூ அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்து பை இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 20 இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் உடைய வேல்யூ வந்து 14, ஆர் மைனஸ் ஆர் உடைய வேல்யூ வந்து 4. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் நமக்கான பெருகும் போது நமக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா 1120 பை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்குது. பை சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? 1120 பை சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பாக்குறோம். இப்போ பாருங்க, ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு
எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்படியே படிச்சிடறேன், பாத்துக்கோங்க. The radius of the base of a cone is tripled and the height is doubled, then the volume is அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வால்யூம் ஆஃப் தி கோன் அதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் அதுக்கான ஃபார்முலா வந்து V = 1/3 × πr²h. என்ன சொல்றாங்க? கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்கு ஆகுது. அப்ப அடிப்புற ஆரம் அப்படிங்கிறது 3 மடங்கு ஆகுதுன்னா R வந்து என்னவாகுது? தட் இஸ் 3R அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ 1/3 × π × 3r². அதுக்கப்புறம் உயரம் 2 மடங்கு ஆகுது. அப்போ h வந்து என்ன ஆகுது? 2h ஆகுது. தட் இஸ் 2h ஆகுது. ஓகேவா? ஸோ பாருங்க, இதுக்கப்புறம் அவங்க வந்து எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1/3 × π × 9r² × 2h. ஸோ அப்போ இது என்ன கிடைக்கும்? 1/3 πr²h. இந்த 9 × 2 18 ஆயிடும். அப்ப எத்தனை மடங்கு ஆகுது? 18 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. ஓகேவா? சரி, இதுல இருக்கக்கூடிய மீதி சம்ஸ் வந்து அடுத்த பார்ட்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து அதிக லென்த்தா போட்டா வந்து அதிக பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம கம்மியான லென்த்ல வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான். இதுவே வந்து அதிக லென்த் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்றீங்க. மற்ற பசங்க வந்து ஃபாலோ பண்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். ஸோ அடுத்த பார்ட்ல வந்து மீதி சம்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.